அனைவருக்கும் வணக்கம். கருத்து சுதந்திரம் இதை நிறைய தவறாக பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக நீங்கள் இந்த யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸ் ஒன்று இருப்பாருங்க, அதில் போடுகிற செய்திகள்லாம் பார்த்தா ரொம்ப அருவருக்கத்தக்க வருந்தத்தக்க செய்திகளை அதில் பதிவிடுகிறார்கள். நீங்கள் முதலில் இந்த சாட்சி சட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாட்சி சட்டம் என்பது எவிடன்ஸ் ஆக்ட். இதில் 65A இந்த பிரிவு என்ன சொல்கிறது என்றால், எலக்ட்ரானிக் சாதனங்கள் மூலம் பரிமாறப்படுகின்ற செய்திகள் உண்மைத்தன்மையை அறிந்து அதில் உண்மை இருந்தால் கண்டிப்பாக சாட்சி சட்டம் மூலமாக அதை எடுத்துக்கொண்டு அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை முதலில் இது போன்ற தவறான கருத்துக்களை பதிவிடுகின்ற நபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பதிவிடும் போது உங்கள் கருத்தியலை சொல்லுங்கள். நாகரிக நம் இந்திய பண்பாட்டுக்கு தகுந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் பதிவிட வேண்டும். தவறானவற்றை பதிவிட்டு சட்டத்திற்குள் மாட்டிக்கொள்ளாதீர்கள்.